பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நேற்று பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். பெட்ரூம் க்ளீன் பண்ணும்போது பீரோலையும் ஒதுங்க வச்சிருவோன்னு சொல்லிட்டு பீரோவில் உள்ள துணியெல்லாம் எடுத்து ஒரு வழியாக மூட்டை கட்டி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு சாரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு என்னோடய சாரியெல்லாம் எடுத்துமே மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெட் கலர் சாரீ. இந்த சாரீ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கட்டவே இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே எடுத்து ஒதுங்க வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லா சாரியுமே எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அந்த சாரியோட ப்ளவுஸு எனக்கு செய்கிறதா இல்லைன்னு தெரில. இது அந்த சாரியோட பிக்கு. இடையில ஒரு தடவை யாரோ வசீகரா ரீக்ரியேஷன் கண்டி கேட்டப்போ பண்ணது. இது என்னோடய பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் சாரீ மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சாரீ நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ ப்ரைஸ் வந்து 900 அபோவ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய பர்த்டேயோட இந்த சாரீ நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப சாஃப்டாக கட்டுறது தெரியாத மாதிரி, கட்டியிருக்கிறதே தெரியாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த சாரீக்குமே ப்ளவுஸில் ஒரு ஆரி ஒர்க் மாதிரி வச்சு ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இதுதான் அதோடய ப்ளவுஸு. ஒரு பிரின்சஸ் கட் மாடலில் வச்சு பின்னாடி ஒர்க் வச்சு அந்த சாரீ கான்ட்ராஸ்ட்டாக வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அதோடய ப்ளவுஸு. கையிலலாம் ஹேங்கிங்ஸ் மாதிரி போட்டு என்னோடய ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நான் தான் ஆரி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதுவும் நான் தான் பண்ணியிருந்தேன். இதுதான் அதோடய ப்ளவுஸு. எல்லாத்தையுமே ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் அதோடய பிக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து வச்சா தான் அந்த கவரில் வைக்க முடியும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ இந்த சாரீ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட்டு தலை தீபாவளிக்கு எடுத்தது. இறங்கும் மீறின வெயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சாரீ ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. கட்டினதில் ஷோல்டரே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வீட்டுக்கிட்ட கடையில் தான் எடுத்தோம். ரொம்ப பனியன் கிளாத் சாரீ அப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் எடுத்தது. ரொம்பவே சாஃப்டாக ஆனால் ரொம்ப வெயிட்டு. என்னோடய ஷோல்டர் வலிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. அந்த பார்டர் சிங்கிள் ப்ளீட்டே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும்போது அவ்வளோ ப்ளீட்டும் ஒன்றா எடுத்து ரொம்பவே வெயிட் ஆகிட்டு. இது வந்து ப்ளவுஸு. இது வந்து வெல்வெட்டில் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து. இதுதான் அந்த சாரியோட பிக்கு. அந்த தலை தீபாவளிக்கு எடுத்த ஃபோட்டோ அதில் வர்றது தான் ப்ளவுஸ் இது. ஸோ இந்த சாரியுமே ஒரு வழியாக மடித்து உள்ளே கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு மடிக்க முடியாமல் மடித்து சாரியும் உள்ளே வச்சு ஒரு வழியாக அதையும் ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொங்கல் வேலையை பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சாரீ எப்போ எடுத்ததுன்னா போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த சாரீ. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே ரொம்ப சாஃப்டாக நம்ம கட்டியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே இது எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக நான் க்ரீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனது. பட் எனக்கு க்ரீன் அமையலை. இதுவுமே பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். எனக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாரீ கட்டினா அது ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ இது அதுக்குள்ள பிக். போன வருஷம் தீபாவளிக்குள்ள பிக்கு. இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீ எப்போ உள்ளதுன்னா எனக்கே தெரியாமல் எங்கள் மாமா எனக்கு எடுத்துகிட்டு வந்த சாரீ. எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க எடுத்துகிட்டு வந்த சாரீ. ஸோ நான் இதையுமே ஒரு தடவை தான் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்குமே ப்ளவுஸ் ஆரி ஒர்க்லாம் வச்சு போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் சும்மா நார்மல் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி போட்டுட்டேன். இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அயர்ன் பண்ணி ப்ரீ ப்ளீட் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸு. ரொம்ப சிம்பிளாக தைச்சிட்டேன். என்னால் ஆரி ஒர்க்லாம் வைக்க முடியலை. ஸோ நெக்குக்கு மட்டும் ஒரு பீட் மாதிரி லேஸ் கொடுத்து அந்த மாதிரி வச்சு 3/4 ஹேண்ட் வச்சு தைச்சிருந்தேன். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் அதுக்குள்ளே பிக்கு. இந்த சாரியுமே எனக்கு இந்த கலரு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இன்னொரு சாரியும் அவங்க எடுத்திருந்தாங்க. அதுவும் இந்த சாரீ எடுக்கும்போது தான் அதுவும் எடுத்திருந்தது. ஸோ இந்த சாரீ தான் அது. இந்த சாரீ வந்து பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காண்டி கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் அண்ணிக்கும் ஒன்று போல் எடுத்திருந்தோம். ஆனால் எங்களால் கட்ட முடியலை. ஆனால் இந்த சாரீ நான் கட்டியிருந்தேன். பட் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இதுக்குமே பாப்பா பிறந்திருந்த புதுசுங்கிறதுனால என்னால் ஆரி ஒர்க் வைக்க முடியலை. ஸோ இருந்தாலும் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்த கையிலேயும் தைச்சி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சு தைச்சேன் நானே. ஆரி நீடில் வச்சு பண்ணாமல் சும்மா நார்மலாக தைச்சி போட்டேன். 3/4 ஹேண்ட் வச்சு செக்டு ஸ்லீவ் அப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே ரெடி ஆகியிருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஃபோட்டோவே எதுவுமே என்கிட்ட இல்லை இந்த சாரீ கட்டினப்போ. இடையில ஏதாவது கண்டிப்பாக கிடச்சின்னா இந்த சாரியும் கட்டி ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த சாரீ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை.
ஸோ இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து ப்ரீப்ளீட் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருந்துச்சு. இந்த சாரியுமே பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா பாப்பா பிறந்து 30வது நாள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ கட்டணும்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போவும் ஆரி ஒர்க் வச்சு போடணும்னு சொல்லிட்டு ஹேண்டுக்கெலாம் ஆரி ஒர்க் இல்லாமல் நெக்குக்கு மட்டும் ஆரி ஒர்க் வச்சு கையில் சின்னதாக ஒரு பஃப் அந்த சாரீலேருந்து ஒரு துணி எடுத்து பஃப் மாதிரி கொடுத்து அந்த ஷார்ட் ஹேண்டாக வச்சுருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் நான் ப்ளவுஸ் அதில் ஃபோட்டோஸில் இருக்கிறது வேறு. ஆனால் இந்த ப்ளவுஸ் போட்டு கட்டியிருந்தால் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாரீ நான் எடுக்கும்போது 600 சம்திங் இருந்தது. பட் இப்போ ரேட் கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த கலர் இந்த சாரியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கட்டுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக ப்ளீட்டெல்லாம் அப்படியே செட் ஆகி கிடந்த மாதிரி கிடந்துச்சு. இந்த சாரி ஒரு 2-3 டைம்ஸ் கட்டியிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரி எப்போ எடுத்ததுன்னா என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த சாரி இது. ஆனால் நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கட்டியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் வச்சேன் அப்படின்னா இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு தான் நான் வச்சது. நான் ஆரி ஒர்க் வச்சு பழகி நான் எனக்குன்னு ஒரு ப்ளவுஸ்க்கு நான் வச்சது இந்த ஆரி ஒர்க் தான். இது மட்டும் தான் நான் நெக்குக்கு மட்டும் தான் வச்சுருப்பேன். ஹேண்டுக்கெலாம் வைக்கலை. ஹேண்டில் ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்து இது மாதிரி வச்சுட்டேன். ஆனால் நெக்குக்கு மட்டும் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வச்ச ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இது. எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வச்சதில் கொஞ்சம் ஏதோ மொக்கையாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் இந்த கலர் சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அப்போ நான் எடுத்தது. ப்ளவுஸ் சேராது, ஆனாலும் நான் வச்சேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆசைக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சாரீ எல்லாத்தையுமே எடுத்து இது ஒரு காட்டன் சில்க்கு, கொஞ்சம் ப்ளீட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சாரீ எல்லாமே நார்மலாக எல்லார்கிட்டையுமே இருக்கிறது. அண்ட் இந்த சாரீ வந்து மாமா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமா எனக்கு எடுத்து கொடுத்தது. மீதி எல்லாமே நார்மலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற மாதிரி சாரீ தான். அண்ட் இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டான சாரீ. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. அண்ட் இதுவுமே நான் மீஷோவில் தான் எடுத்தேன். அண்ட் இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸ் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் சில்க் சாரியில் கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. ஜிப் போட்டு நான் எதுக்காக இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம பீரோலலாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒன்று எடுத்தால் ஒன்று விழுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கவரில் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெளியே பார்த்தாலே நம்மளுக்கு எந்த சாரீ எதில் இருக்குன்றது தெரியும். இது வந்து நார்மலாக சாரீ. இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ஏன்னா அதெல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் பட்டு சாரீ. நான் அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இது வந்து என்னோடய மேரேஜுக்காண்டி எடுத்த கவுனு. அவுட்டோர் ஷூட்டிங்காண்டி எடுக்கணும் போடணுன்ட்டு பார்த்தது. பட் நான் இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் போடக்கூட செய்யலை. எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் ஒன் டைம் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே வச்சுருக்கிறேன். சரி ஏதாவது ஷூட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கவுன் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கவுனு. இதை கூட நான் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிருப்பேன் இந்த கவுனை. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அதில் இருக்கிற கிளிட்டர்ஸ் எல்லாமே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புலே அப்படியே ஒட்டிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அந்த ஜிகினாலாம் உதிருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ஆனால் ரொம்ப ஜிகினாவாக உதிர்ந்து போகிற மாதிரி இதுவுமே ரொம்ப வெயிட்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இந்த வருஷம் தீபாவளிக்காண்டி எடுத்தது. பட் இது ஃப்ராக் கிடையாது, சுடிதார் தான். பட் பேண்ட்டெல்லாம் இல்லை, கால் வேற மேக்ஸி மாதிரி இருக்கும். ஆனால் இது இப்போ எடுத்தது அப்படிங்கிறதுனால சரி இதையும் செட் பண்ணிடுவோம். உள்ள இதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு தனி ரேக் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாத்தையும் தனியாகவே பேக் பண்ணி வச்சாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணோம்ல. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், அந்த சாரீ நம்ம தனியாக அடுக்கி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே நீட்டாக நம்மளுக்கு ப்ளேஸ் சேவராகவும் இருக்கும். அது வந்து ரொம்ப இடமும் நம்மளுக்கு அடைக்காமல் இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ரேக்கில் ஒரு 11 சாரீ வச்சுருப்பேன். செகண்ட் இதில் ஒரு 15 சாரீ கிட்ட வச்சுருப்பேன். ஸோ இதில் என்னோடய சாரீ எல்லாமே முடிஞ்சிருச்சு.